நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு பெறலாம். செந்தில், தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்னென்ன முழக்கங்களை எழுப்புனாங்க? மேலதிக விவரங்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன முழக்கங்களை எழுப்பினாங்க? தற்போது காவல்துறையினரால் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோரை தற்போது போலீசார் கைது செய்து அருகிலுள்ள சமூக நலக்கூடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் இருக்கிறது. இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வாசலில் இருந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் வழக்கறிஞர் துரைசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள் நுழைய முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது அருகிலுள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு, அதாவது தமிழர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை கிழித்தும் அவருடைய படத்தை காலனியால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரையும் தற்போது போலீசார் கைது செய்து அருகிலுள்ள சமுதாய நல கூடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தால் சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். நீட் தேர்வு என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு நேர்மாறானது. இந்த நீட் தேர்வு என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது. மனு தர்மத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படிதான் நடக்க வேண்டும். அதன்படிதான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். அதைத்தான் மத்திய அரசில் இருக்கின்ற பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே மாநில அரசுகளில் மற்றவர்களுக்கு, சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை கொடுத்திருந்தால் அதை எப்படி நீக்குவது என்று திட்டம் போட்டுத்தான் இந்த நீட் தேர்வு என்பதை கொண்டு வந்தார்கள். நீட் தேர்வு என்பது எப்படி அடிப்படையில் மாறுதல் எதிர்ப்பு தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், பெரியார் சொல்லுவார், பெரியார் தான் தமிழகத்திலே ஒரு கல்வி புரட்சியை அவரும் காமராஜரும் சேர்ந்து கொண்டு வந்தார்கள். பெரியாரும் காமராஜரும் இல்லை என்றால் கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்காது. பெரியார் சொல்லுகின்ற பொழுது இந்த அதிக மார்க் பெற்றவர்களுக்குத்தான் முதலிடம், குறைந்த மார்க்குகளுக்கு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு மார்க் அடிப்படையில் தான், மதிப்பெண் அடிப்படையில் தான் கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரிகளில், இன்ஜினியரிங் கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.